தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். ஆய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதானும் கலியுக தெய்வம் காட்சிமான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு இருக்குது. அனுபவத்தோட தலைப்பு அடுத்த வாரம் வராதே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அடுத்த வாரம் வராதே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமே பாருங்கள். தினமும் ஒரு வீடியோ வந்துருக்கு. அது பெரியவரோட பரிபூர்ண அனுகிரகம். அதுக்கு தலைப்பு அப்படிங்கிறதும் இந்த சேனலில் தான் முதல் எபிசோடு ஆரம்பிக்கும்போது ஏதோ தோணித்து, ஒரு எபிசோடு அப்படியே போடுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு தலைப்பு வேண்டாமா அப்படி, அது புத்தி பெரிவாக கொடுத்தது தானே. அதுக்கு போட்டதுக்கு அதுக்கப்புறம் அதே இதில் வந்துகிட்டே இருக்குது, பண்ணிகிட்ருக்கோம். பெரிவாக கொடுக்குற புத்தியில் ஓடின்னு அதுவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம நம்ம என்ன சொல்கிறோன்றது எல்லாமே வரணுமே அப்படின்னு தோணித்து முதல் எபிசோடில். அது இன்னும் போயின்ட்டுருக்கு. பெரிவாக புத்தி கொடுப்பா அது போயிட்டே தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்த வாரம் வராது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா பெரிவா பரமேஸ்வரனில் அவருக்கு தெரியுமே என் மேலே என்ன நடக்கப்படுது, அடுத்த வாரம் என்ன, அடுத்த யுகத்தில் என்ன நடக்கும்னு பெரியவாளுக்கு தெரியும். ஸ்ரீமதி அலமேலு ஆட்சி இவள் இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறா. அவள் பெசன் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு அந்த கோவிலை கட்டின்ற சமயம் இவள் அம்மா உயிர் போன பிறகு அவள் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கா. அதாவது சொர்க்கம் தான் அவள் கிடச்சிருக்குன்றதை பெரியவா இண்டிகேட் பண்ணியிருக்கா. அது ஒரு கனாலையும் சொல்லியிருக்கா அவளுக்கு. அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபிறவி கிடையாது அலமேல் ஆட்சிக்கு அப்படிங்கிறதையும் பெரியவா சொல்லிட்டா. நீ இந்த மாதிரி காரியத்தை பண்ணுற, உனக்கு நான் அந்த ஒரு இதை கொடுத்துட்டேன், உனக்கு நீ ஜென்மம் உனக்கு இதோட முடிஞ்சுது அப்படின்னு. யாரை சொல்லுவா? பரமேஸ்வரன் ஒருத்தரால் மட்டும்தானே சொல்ல முடியும். வேறு யாராலாவது சொல்ல முடியுமா? அதுவும் சொல்லியிருக்கா அலமேல் ஆட்சிக்கு. மகாபெரியவா 8 ஜனவரி 1994 1994 மகாசித்தி ஆகியிருக்கா. ஆனால் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 1ஆம் தேதியோ இல்லை 31 டிசம்பரோ ஏதோ ஒன்று, இப்போ அது சரியாக சொல்லலை ஆனால் ஒரு வாரம் முன்னாடி அலமேல் ஆட்சி போயிருக்கா மடத்துக்கு. எப்பயும் வாரம் ஒரு வாட்டி நிச்சயம் போயிடுவாளாம். இல்லை ஏதாவது ஒரு வேலை பற்றி இந்த மாதிரி நடந்துட்டுருக்க ஒரு சந்தேகம், ஏதாவது இந்த மாதிரியான அந்த கோவில் வேறு என்ன பேசுகிற வம்பா பேச போகிறா அலமேல் ஆட்சி. கோவிலில் இந்த மாதிரி போயின்னு இருக்கு, அதனுடைய இந்த ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ஐடியா பெரியவா என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிறதுக்காக தான் அடிக்கடி போவாளாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நிச்சயம் போவேன் அப்படின்னு. அப்போ ஒரு வாரம் முன்னாடி போயிருக்கா சித்திக்கு முன்னாடி. பெரியவா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி நடந்திருக்கு, இங்கே மாதிரி இந்த சந்நிதி இந்த சித்தியில் இருக்குது, இது இப்படி இருக்குது, அது இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாலாம். பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்பும்போது பிரசாதத்தை கொடுத்துருக்கா. அப்போ ஏதோ ஒன்று ஒரு ஃபாலோஅப் சொல்லியிருக்கார். இது எப்படி இருக்கு, அதுக்கான ஏதோ ஒன்று போய் வீட்டில் இருக்க போய் எதாவது செக் பண்ணால் தான் தெரியும் போல இருக்குது. அதனால் திருப்பி ஞாபகம் வந்திருக்கு அலமேல் ஆட்சிக்கு. எப்பயுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஆனால் இப்போ நாளைக்கு 2 நாளைக்கு கூட வருவாள் அன்றைக்கிறேன். அப்போ வந்துடலாம். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி அதை இது பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும் போல இருக்குது. அதனால் ஒரு வாரத்துக்கு ஆகிடும் அதை பண்ணி நான் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு நான் ஒரு வாரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொன்னாலாம். இப்போ 1ஆம் தேதி இருக்குன்னா 8ஆம் தேதி வரேன்னா பெரியவா தான் சித்தி ஆக போகிறேன்னு அவர் தான் பரமேஸ்வரன் தானே அவருக்கு. நம்ம இதே அவர் தான் டிசைட் பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன பண்ணுவார்? பெரியவான்ற பரமேஸ்வரன் என்றைக்கு சித்தியாக போகிறன்றது அவர் தான் இது பண்ணியிருப்பார். அதனால் 8ஆம் தேதி வந்தால் அலமேல் ஆட்சி வந்தால் சித்தி ஆகிடும், நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு அவர் பெரியவாளுக்கு தெரியும் போல இருக்குது. அதனால் நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியுது கரெக்டாக. 8 ஜனவரி
1994க்கு அலமையில் வரேன்னு சொல்கிறான்றதுனால தெரிஞ்சுன்ட்டு அன்றைக்கி வந்துடாத நீ, அன்றைக்கி இங்கே ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும், அவனால் உள்ளே கூட வர முடியாது, அதனால் நீ வந்து அப்புறமா எப்போயாவது வந்துக்கோ, நான் இருப்பேன் அப்படின்ட்டார். அதான் பெரியவா தான் இப்போ அங்கே அதிஷ்டானத்தில் பெரியவா இன்னும் இருக்கா இல்லையா, அதனால் பெரியவா அப்படி தான் சொல்கிறேன், நான் இருக்கேன், நீ அப்புறமா வா, அடுத்த வாரம் மட்டும் வந்துடாத, ஒரே ரெஸ்ட்டாக இருக்கும். அவள் சரின்னு போயிட்டாலாம். போன பிறகு 8th ஜனவரி தான் யாரோ ரிலேட்டிவ் மூலமாக ஃபோன் பண்ணியிருக்கா, கேள்விப்பட்டானா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பெரியவா வந்து சித்தியாயிட்டான்னு தெரியும். அவள் சொன்னாலும் நாங்கள் போகிறோம், நீ கூட வா அப்படின்னு கூப்பிட்டாலாம். இவளுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு ஆசை தானா, பெரியவாளை வந்து நம்ம பார்க்க போகிறோம், இப்போது நேரடியாக ஸ்தூல ரூபமாக பெரியவாளை பார்க்கணுன்னா நிச்சயம் இப்போ போனால் பார்த்து விடலாம், அதுவும் அலமேல ஆச்சு போகிறான்னா நிச்சயம் விட்டுருவா, கிட்டக்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கூட ஒரு மாலையில் கொடுக்குறான்னா அவள் கூட எடுத்து பெரியவாளுக்கு வந்து அணிவிக்க முடியும். இவ்வளோ இருக்குது, ஆனாலுமே பெரியவா வந்து சொல்லியிருக்கா, நீ அடுத்த வாரம் வந்துடாத, ரஷ்ஷாக இருக்குன்னா, ரஷ் இருந்தால் கூட போனால் போகலாம், ஆனால் பெரியவா வந்துடாதேன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தோணித்து. அதனால் பெரியவா வார்த்தையை நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக நான் போகலை, இல்லைன்னா நான் போயிருப்பேன். என்னோடய சொந்தக்காராக கூட சில பேர் அங்கே போனால் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போனான்றதை சொன்னாவா, இருந்தாலும் நான் ஏன் போகலன்னா எனக்கு போகணும்னு தான் ஆசையாக இருந்தது. ஆனால் பெரியவா சொல்லியிருக்காளே நீ அடுத்த வாரம் வராதேன்னு அப்படிங்கும்போது நம்ம எப்படி போக முடியும், பெரியவா சொன்னதை கேட்கணும், எப்படி ஒரு இது இருக்குது, ஆட்சிக்கு அலமேல ஆட்சிக்கு நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி பக்தியை நம்மளுக்கு வரணும், அதனால் நான் போகலை அப்படின்றா. இல்லைன்னா நான் போயிருப்பேன், பெரியவாளை நான் பார்க்கணுன்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா, பெரியவா வந்து அடுத்த வாரம் வந்துடாத, ஒரே ரஷ்ஷாக இருக்கும், அடுத்த வாரம் தரிசனம் பண்ண வராதேன்னு சொல்லியிருக்கா, அதனால் வந்து நான் போகாமல் இருந்தேன், இல்லைன்னா நான் போயிருப்பேன் அப்படின்றான். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கார், தான் சித்தியாக போகிறோம் அப்படிங்கிறத, சித்தி ஆன பிறகு கூட அடுத்த செகண்டு அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாரின்லலாம் போய் சொல்லியிருக்கார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனாச்சே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர், மகாபுரிய பரமேஸ்வரன், மகாபுரிய பரமேஸ்வரன்.